பௌதீக நிலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சடப்பொருளை கண்ணால் பார்க்குற நேரம் அது தெரிகிற விதம் வந்து திண்மம், திரவம், வாயு நிலைகளில் காணப்படும். அப்படி காணப்படும்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு பௌதீக நிலைன்னு சொல்லி. இரசாயன நிலைன்னு சொன்னால் மூலக நிலை, மூலக்கூறுகள் நிலை, அந்த மூலக்கூறுகள் இந்த கலந்திக்கிற நிலையை நாங்கள் சொல்லுவோம் இரசாயன நிலைன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சொல்லிலும் மூலக்கூற்று தன்மை, அந்த அணுக்கள் இயல்பை பார்த்து நாங்கள் வகைப்படுத்துகிற நேரம் எங்களுக்கு அது இரசாயன இதுன்னு சொல்ல இயலும். இரசாயன நிலை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், தூய பதார்த்தம் அதே மாதிரி கலவைகள்னு சொல்லி. தூய பதார்த்தம்னு சொன்னால் அணு வந்து நேரடியாக மூலகமாக இருக்கிறது, அல்லது அணுக்கள் இணைஞ்ச சேர்வைகள் அப்படின்னு சொன்னால் அந்த கலந்தில்லை, ஒரு கலப்படமும் இல்லை அப்படின்ற அர்த்தப்படங்களுக்கு சொல்ல இயலும். இப்போ நான் தூய பதார்த்தத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், மூலகங்கள் அதே மாதிரி சேர்வைகள்னு சொல்லி. மூலகங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஐதரசன், ஆக்சிஜன், ஐதரசன் அணுவெல்லாம் சேர்ந்து ஐதரசன் மூலத்தை உருவாக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன், கார்பன், சோடியம், குளோரின் இந்த மாதிரி மூலகங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த மூலகங்கள் வந்து இரசாயன பிணைப்பால் இணைஞ்சு சேர்வைகளை தோற்றுவிக்கும். உதாரணமாக H2O நீர், அதே மாதிரி O2 ஆக்சிஜன் வாயு. H2O வந்து இது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இப்படி இரசாயன பிணைப்பால் இணைஞ்சு அது H2Oங்கிற சேர்வையை தோற்றுவிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் இரசாயன பிணைப்பால் இணைஞ்சு ஆக்சிஜன் வாயுவை தோற்றுவிக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் கார்பனீராக்சைடு, குளுக்கோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்வைகள் கலக்கிறதால எனக்கு கிடைக்கிறதான் கலவைகள்னு சொல்லி. கலவைகள் டாப்பிக்கை நான் கிரேட் 11 3ஆம் பாடத்தில் ப்ரீஃபாக பார்க்குறேன். இப்போ இங்கே நாங்கள் சிம்பிளாக தான் பார்த்துட்டு போகிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்வைகள் கலக்கிறதால கிடைக்கிறது வந்து கலவைகள். கலவைகளை நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், ஏகவின கலவை, பல்லின கலவை. ஏகவின கலவைன்னு சொன்னால் அவதானிக்கிற நேரம், அந்த கலவையை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு அந்த கூறுகளை வேறு பிரித்து